Which of the following function of time represent periodic non-periodic motion? ஒரு மோஷன் பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கான்னு கண்டுபிடி, அதோடைய டைம் பீரியடும் கேட்டிருக்கு இந்த கேஸ்ல. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் சைன் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஒமேகா டி. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம கம்பைன் பண்ணி சிங்கிள் ஃபங்க்ஷன்ல கொண்டு வரணும். இது எப்படி கொண்டாடலாம்? இதில் நான் என்ன பண்ண போறேன்னா √2 இன்டு 1/√2 இன்டு சைன் ஒமேகா டி பிளஸ் 1/√2 இன்டு காஸ் ஒமேகா டி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாரு. 1/√2 காமன் எடுத்தா இது கேன்சல் ஆயிடும். த சேம் ஸ்டெப் வில் கம். 1/√2 மல்டிப்ளை பண்ணு. 1/√2 காமன் ஆயிடும். 1/√2 1/√2 into √2 will get cancelled and you will get the same equation. எதுக்காக இந்த வேலை பண்றோம்? which is nothing but √2 into இது cos pi/4 தானே. cos what is cos pi/4? cos 45 is 1/√2 into sin omega t. அதே போல இத sin pi/4 போடலாமா? into cos omega t. இது cos a sin b plus sin a cos b, which is nothing but sin a plus b. அப்போது sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b கிடைச்சிருச்சு. இப்போ we bring இதை வேணா ஒய்ன்னு வச்சுக்க, நம்ம ஜெனரலா எடுத்துக்கலாம் ஒய். இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்கிறோம். இது பேரு இனிஷியல் ஃபேஸ் pi/4. ஓகே, cos a sin a cos b plus cos a sin b. அந்த ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இன்டு √2 இருக்கு. இந்த √2 விட்டோம். √2 இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு ரிப்பீட் ஆகிற ஃபங்க்ஷன். அப்போ ஒமேகா இஸ் நத்திங் பட் 2π/t. நமக்கு டைம் பீரியட் கேட்டதுனால டைம் பீரியட் இஸ் 2π/ω ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். என்ன அர்த்தம்? the same time will repeats. it is a periodic. அப்போ ஒரு ஈக்குவேஷன் பீரியாடிக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அது ரெண்டு ஃபங்க்ஷனா 3 ஃபங்க்ஷனா இருந்தா ஒரு ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணும். அப்போ இதோடைய ஃப்ரீக்வன்சியை பாரு, டைம் பீரியட் ரிப்பீட் ஆயிருக்கான்னு. அப்போ இது பீரியாடிக். இப்ப ரெண்டாவது கேஸ் பார்ப்போம். அப்போ செகண்ட் கேஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு? தேர்ட் கேஸ் செகண்ட் கேஸ் வந்து சைன் ஒமேகா டி பிளஸ் காஸ் 2 ஒமேகா டி பிளஸ் சைன் 4 ஒமேகா டி. நல்ல கவனமா கவனிக்கணும் இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்தவரை இதுடைய டைம் பீரியட் என்ன? இதேதான். t is nothing but 2π/ω. இதுடைய டைம் பீரியட் என்ன? t is equal to 2π divided by 2ω, which is nothing but π/ω. செகண்ட் கேஸ். இந்த ஈக்குவேஷனுடைய டைம் பீரியட் இது. இந்த ஈக்குவேஷனுடைய டைம் பீரியட் என்ன வரும்? தேர்ட் ஈக்குவேஷன் t equal 2π/ω. ஒமேகா இருக்க இடத்துல 4ω போடு, which is nothing but π/2ω. இப்ப எல்லாத்தையும் ஆர்டரா பாரு. இந்த ஈக்குவேஷனை பார்த்தேன்னா π/2ω. அடுத்தது π/ω. இத 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்க. இத 4ஆல மல்டிப்ளை பண்ணிருக்க. அப்போ இந்த ஆர்டர் எப்படி இருக்கு? π/2ω is in the order of multiples of π/ω தானே. 1/2 of π/ω. அடுத்து என்ன வருது? 2 of 1/1ஆல π/2ω மல்டிப்ளை. அடுத்தது 2π/2ω. அடுத்தது 3π/ω. இது அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்போ இது என்னதான்? 2π/ω.
அப்ப இது ஒரு பீரியாடிக். அப்படியே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பை பை 2 ஒமேகா. பை பை 2 ஒமேகா, 2 பை பை ஒமேகா, 3 பை பை ஒமேகா, 4 பை பை 2 ஒமேகா அப்படியே போயிட்டு இருக்குது. சோ இதுவும் என்னதான், இந்த ஈக்குவேஷனும் பீரியாடிக். சோ ஒரே மாதிரி ரிப்பீட் ஆயிட்டு இருந்தால் பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஆனா மூணாவது ஒன்று கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் தட் தேர்ட் ஒன்? e to the power of minus omega t. As the time increases in the term, minus இருக்கனால this term, as time increases, this term decreases. அதான் e to the power of total term decreases. As time tends to infinity, this term e to the power of minus omega t becomes 0. There is no periodic motion. இது அப்படி என்னது, டைம் கூட கூட இந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போய் 0 ஆயிடுச்சு. பீரியாடிக் மீன்ஸ் இட் ஷுட் ரிப்பீட். ரிப்பீட் ஆகிற சான்ஸ் இல்ல. The third one is not a periodic. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா? பீரியாடிக்னா மறுபடியும் ரிப்பீட் ஆனா தான் பீரியாடிக். Here it is repeating. ஒரே ஃபங்க்ஷனா கொண்டாந்தோம். இதோடைய பீரியட் வந்து 2 பை பை ஒமேகா. இதோடைய பீரியட் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு பை பை 2 ஒமேகா, ரெண்டாவது பை பை ஒமேகா, இது 2 பை பை ஒமேகா அப்படி வருது. சோ இட் இஸ் அ பீரியாடிக். இது தேர்ட் இஸ் நாட் பீரியாடிக். ஃபோர்த் வந்து அதேதான். ஃபோர்த் வந்து log ஒமேகா டீன்றமே அதே தானே. as the time increases, டைம் இன்க்ரீஸ் ஆக log ஒமேகா டி அப்படின்ற டேர்ம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். டைம் 0ல இருந்து இன்ஃபினிட்டி ஆயிருச்சுன்னா இந்த log ஒமேகா டியும் 0ல இருந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்ப there is no periodic function over here. ஏன் டைம் கூட கூட அந்த log ஒமேகா டி கூடிட்டா போகுமே ஒழிய there is no periodic. வேரியேஷனே இல்ல. வேரியேஷன் இருந்தா தானே பீரியாடிக் வர முடியும். சோ இட் இஸ் ஆல்சோ நாட் பீரியாடிக். அப்போ ஈக்குவேஷன் தேர்டோ ஈக்குவேஷன் ஃபோர்த்தோ ஆக்சுவலா ஆர்டர் மாதிரி இருக்கு, நாட் பீரியாடிக். சைன் அந்த e to the power of minus omega t is not periodic, log omega t is not periodic, whereas இது ஒரு பீரியாடிக், இது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதோட இந்த கொஸ்டின் முடியுது. இதோட அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை பின்னால் பார்ப்போம். இதுக்கு அடுத்த கொஸ்டின்ல பீரியாடிக் அண்ட் எஸ்ஹெச்எம்மான்னு கேட்பான். அதுக்கு தனி கண்டிஷன். இப்போ பீரியாடிக்னா இந்த காசோ சைனோ ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது பீரியாடிக் நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்.